வணக்கம். இந்த பதிவில் வந்துட்டு நம்ம குழந்தையை வந்துட்டு ஆண் குழந்தையிலேயே வளர்ப்பு பற்றி தான் சொல்ல வரேன். ஆண் குழந்தையில வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வீட்டு வேலைகள் வந்து தெரியாமல் நம்ம வந்துட்டு அதுங்களை வந்துட்டு செயல்பட வைக்கிறோம் இல்லைங்களா? பெண் பிள்ளைகள் அப்படின்னா அவங்க வந்து வீட்டு வேலைகள் வந்துட்டு அவங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு வீட்டு வேலைகளை நம்ம வந்து பெண் பிள்ளைகளுக்கு பழக்கிறோம். அதே ஆண் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலைகள் வந்து நமக்கு தெரிய வேண்டாம் அப்படின்ட்டு நினச்சி அவங்க வெளியே போய் சம்பாதிக்கிறதுக்கு தானே அவங்க வந்துட்டு ஆண் தானே வந்து ஒரு ஃபேமிலி வந்துட்டு காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், அந்த ஆண் பிள்ளைங்களுக்கு அந்த வீட்டு பொறுப்புகள் வந்துட்டு எதையுமே நம்ம வந்துட்டு சொல்கிறது கிடையாது, அந்த பழக்கிறது கிடையாது இல்லைங்களா? நம்ம வந்து இந்த வீட்டில் இருக்கும் பொழுது அவங்க வந்து எப்படி வந்துட்டு அவங்களுக்கான வேலைகளை செய்துக்கணும், அந்த லெவலுக்கு கூட நம்ம அந்த ஆண் பிள்ளைகள் வந்து நம்ம வந்து பழக்கிறது கிடையாது. ஏன்னா ஆண் பிள்ளையுடைய வேலைகள் எல்லாம் அந்த வீட்டுக்குரிய அம்மாக்கள், தங்கச்சிகள், அக்காக்கள், பாட்டிகள் இவங்க வந்து செய்து தராங்க. என்ன இது பெண் பிள்ளைகள் வந்து செய்யணும்னா நீ பெண் பிள்ளைகளையே நம்ம வந்துட்டு இந்த ஆண் பிள்ளைகளுக்காக நம்ம வந்து செயல்பட வைக்கிறோம். என்ன பெண் பிள்ளைகளை வந்துட்டு நீ போயிட்டு நீ தான் செய்துக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்து பழக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண் பிள்ளைகளுக்கு நம்ம செய்யக்கூடிய தீங்குது சரிங்களா? ஆண் பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய தீங்குது. ஏன் நான் வந்து தீங்கு சொல்கிறேன்னு தெரியுதுங்களா? ஒரு இடத்துல ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்ச மாதிரியே பொண்ணு காமிச்சிக்கணும். அந்த இடத்துல அவங்க வாழணுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரியே காலமுழுக்க காமிச்சிக்கணும். என்ன அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மிரட்டி ஒரு அதட்டி ஒரு பணியை வைக்கணும் இல்லைங்களா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய மென்டல் டார்ச்சர் அவங்களுக்கு. எதுக்கு இந்த மாதிரி கஷ்டங்களை வந்து தரீங்க? யோசிங்க பார்க்கலாம். இதுதானே உண்மை. ஒரு இடத்துல அந்த ஒரு வேலை நமக்கு தெரியலன்னா அவங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன செய்கிறோம் தெரிஞ்ச மாதிரி நம்ம காமிச்சிக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா அப்போ தான் நம்மளை மதிப்பாங்க, அப்போ தான் நம்ம சொல்கிறது கேட்பாங்க, நம்ம பெரிய ஆளுன்ட்டு நினைப்பாங்க. அதுங்க தனியாக மேரேஜ் ஆகி இந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபேமிலி வந்துட்டு நடத்தும் பொழுது என்ன அந்த ஆண் பிள்ளைகள் வந்துட்டு அதுங்களுக்கான அங்கீகாரத்தை வாங்கிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவங்க இந்த மாதிரி தான் அவங்க வந்து செயல்படுறாங்க இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்களுடைய கவனத்தை அவங்க வந்து செலுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா என்ன தெரியுமா நடக்குது, அவங்களுடைய ஸ்டாமினா வந்து குறையுது, அவங்களுடைய அந்த குட்னஸ் வந்து குறையுது. இந்த கள்ளங்கபடம் இந்த ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்குள்ளே வந்துட்டு இயல்பாகவே நம்ம வந்து நம்ம வந்து பழக்கிறோம். ஊட்டி தாய்ப்பால் மாதிரி ஊட்டி பழக்கிறோம். இந்த மாதிரி தான் அவங்க வந்து செய்யப்பட்டாங்கன்னா கடவுள் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் சரிங்களா? உண்மையான அந்த தெளிந்த மனதில் தான் கடவுள் வந்துட்டு இருப்பார் சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒரு ஆண் பிள்ளைகளை நீங்கள் பழக்கும் பொழுது அவங்க வந்து நல்ல கதை போவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா ஆண் பிள்ளைகளுக்கு வந்து முத்தி கிடையாது, பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் முத்தி. பெண் பிள்ளைகள் வந்துட்டு அந்த ஃபேமிலி லைஃப் வந்துட்டு சரிவர நடத்தினாலே அவங்களுக்கு முத்தி. ஆண் பிள்ளைகள் வந்துட்டு முத்தி அடையணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா அந்த ஃபேமிலியை அவங்க வந்து சரியாக வந்து கொண்டு போகணும். ஒரு குடும்ப தலைவனா ஒரு அரசனா ஒரு ராஜாவாக இருந்து அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அவங்கள நம்பி வந்தக்கூடிய அந்த மனைவி அந்த குழந்தைங்க யாரும் பாதிக்கப்படாமல், அதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு டியூட்டி. வேறு எதுவும் அவங்களுடைய ஃபஸ்ட்டு டியூட்டி கிடையாது சரிங்களா? என்ன இதை அவங்க சரிவர செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் தான் பயப்படுறீங்களே, தைரியமே இல்லையே உங்களுக்கு தான். ஆணுகள் எல்லாமே வந்து கோழையாக தான் இருக்கீங்க இல்லை? அப்படிக்கும் பொழுது உங்களால் அதையும் வந்துட்டு சரி பண்ணிக்கவும் முடியல. எப்படி வாழணுங்கிறதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதையே வந்துட்டு உங்களுக்கு வந்து சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க யாரும் சரிங்களா? நீங்கள் அப்படியே அந்த ஒரு அந்த ஒரு மன அழுத்தத்திலேயே நீங்கள் வந்துட்டு காலம் முழுக்க நீங்கள் அப்படியே இருந்து வாழ்ந்து அப்படியே உங்கள் காலத்தை வந்து முடிச்சிடுறீங்க. நான் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பெண்களோட ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா
பெண்கள் வந்துட்டு அவங்க வந்து ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து உடல் உடல் வேலை செய்து அவங்க பழகிறதுனால நீங்கள் தான் வேலை செய்யுது உங்களுக்கு பழக்கம் இல்லை. உங்களுக்கு கடைசி காலத்தில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப 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 வந்து கஷ்டப்படுவீங்க. கொஞ்சம் மனைவி கொஞ்சம் நல்ல டைப்பாக வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் மனைவியை வந்துட்டு முற்காலத்தில் நல்லா வச்சுருந்தீங்க அப்படின்னா மனைவி வந்துட்டு உங்களுக்கு செய்கிறாங்க. நீங்கள் நல்லா வச்சில்லை அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து போய் அவங்ககிட்ட கேட்க முடியாது. அவங்க செய்யலை அப்படின்னாலுமே உங்களால் அவங்கள செய்ய வைக்க முடியாது இல்லைங்களா? என்ன அதனால் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் அந்த கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆண் பிள்ளைங்க வந்துட்டு ஆண்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறது என்ன சரிங்களா? அதனால் ஆண்கள் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும். அவங்க வீட்டு வேலைகள் வந்து செய்ய வேண்டாம். ஆனால் வீட்டு வேலையில் வந்துட்டு அவங்க செய்ய அவங்க வீட்டு பெண்கள் செய்கிறாங்க இல்லையா, அதை போய் பார்க்க சொல்லுங்கள். ஓஹோ இப்படி தான் செய்கிறாங்களா அந்த வேலையை, இவங்க இந்த வேலையை இப்படி தான் செய்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். சப்போஸ் அவங்க இந்த வீட்டுக்கு கூடிய பெண்கள் வந்துட்டு உங்களுக்கு சாதகமாக செயல்படலை அப்படின்னா நீங்களே உங்கள் வேலையை செய்துக்கலாம். இதுதான் சுதந்திரம். அப்போ நீங்கள் ராஜாவாக நீங்கள் வாழலாம் இல்லையா, உங்கள் இஷ்டத்துக்கு வாழலாம் இல்லையா? என்ன சொல்கிறீங்க? சூப்பர் ஐடியா இல்லை? நன்றி.